பிரைஸ் லார்ட். நான் பாஸ்டர் சுபானி. இது எங்களுடைய ஃபேமிலி ப்ரேயர்ஸ். ஓகே, எங்களுடைய தேவனை நாங்கள் ஆராதிப்போம், துதிக்க போகிறோம். முதல்ல ஒரு வார்த்தையை பார்ப்போம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7 வசனம். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமீன். எங்களுடைய தேவன் அன்பாகவே இருக்கிறார். நாங்கள் அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து கிடந்த போது எங்களுக்காக தன்னுடைய ஒரே குமாரனையே கொடுத்த அன்பு இந்த உலகத்திலேயே மகா பெரிய அன்பாக இருக்கிறது. இதை விட தேவன் எங்களுக்கு செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அவரை போல அவற்றை பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். அவருடைய முழு சொத்துக்கும் அதிகாரத்துக்கும் தன்மைகளுக்கும் உரியவர்களாய் எங்களை மாற்றி இருக்கிறார். பிறப்பிச்சிருக்கிறார், மாற்றியிருக்கிறார் என்றதை விட உருவாக்கி இருக்கிறார். நாங்கள் திருத்துவ குடும்பத்தின் மகனாய் மகளாய் பிறந்திருக்கிறோம். எங்களை இந்த உலகத்தில் ஆளுக செய்யும்படியாய், மற்றவர்களை ரட்சிக்கும்படியாய், ஒரு இரட்சகர்களாய், இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் எங்களை மாற்றியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஜீவன் உள்ள தேவன் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் எங்களை நேசித்து எங்களோட வாழணும் என்றதுக்காக எங்களுக்குள்ளேயே வாசம் பண்ணுகிறார். ஐ லவ் யூ ஜீசஸ். அவர் எங்களுக்குள்ளே இருக்கிறார். தேங்க்யூ அப்பா. இந்த எங்களுடைய தேவனை, இந்த அன்பான எங்கள் தேவனை நாங்கள் ஆராதிப்போம், துதிக்க போகிறோம். முதல்ல ஒரு பாட்டு பாடி வர்ஷிப் செய்வோம். சஞ்சினா ஒரு பாட்டு படிப்பா. எங்கள் நடுவிலே அசைவாடுகின்றீரே, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். செயற்படுகிறேன் இந்த இடத்திலே, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். பலி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே, நீரே பாத்திரரே, நீரே பாத்திரரே. இந்த இடத்திலே நீர் எங்களை தொடுகிறீர், ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். சுகப்படுத்துகிறேன் எங்கள் இதயங்களை, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். பலி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே. பலி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே. எங்கள் நடுவிலே அசைவாடுகின்றீரே, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். செயல்படுகிறேன் இந்த இடத்திலே, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். எனக்காக நீ செய்த அதிசயம் என் கண்கள் பார்க்காவிட்டாலும் நீர் ஒரு நாளும் நிறுத்துவதில்லை, அதிசயங்களை நிறுத்துவதில்லை. எனக்காக நீ செய்யும் நன்மைகள் என் இதயம் உணராவிட்டாலும் நீர் ஒரு நாளும் நிறுத்துவதில்லை, நன்மைகளை நிறுத்துவதில்லை. எனக்காக நீ செய்த அதிசயம் என் கண்கள் பார்க்காவிட்டாலும் நீர் ஒரு
நாளும் நிறுத்துவதில்லை, அதிசயங்களை நிறுத்துவதில்லை. எனக்காக நீர் செய்யும் நன்மைகள் என் இதயம் உணராவிட்டாலும் நீர் ஒரு நாளும் நிறுத்துவதில்லை, நன்மைகளை நிறுத்துவதில்லை. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே நீரே, நீரே பாத்திரரே, நீரே பாத்திரரே, நீரே பாத்திரரே. ஆமீன். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை துதிக்கிறேன் அப்பா, உம்மை ஆராதிக்கிறேன் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் பரிசுத்த பிதாவே உம்மை துதிக்கிறேன் 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 தகப்பனே, உம்மை ஆராதிக்கிறேன் தகப்பனே. நன்றி அப்பா. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி எங்களுக்குள்ளே உலாவி எங்கள் தேவனாய் இருக்கிறீங்க தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவரே உம்மை துதிக்கிறேன் துதிக்கிறேன் அப்பா. நன்றி சொல்லுகிறேன் தகப்பனே. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எனக்கு தந்தவரே உம்மை துதிக்கிறேன். என்னுடைய அப்பாவா இருக்கிறீங்க அப்பா, என்னுடைய அப்பாவா இருக்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி சோஸ்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. என் பரிசுத்த ஆவியானவரே, நீர் எனக்குள்ளே சம்பூர்ணமாக நிறைஞ்சிருக்கிறதுக்காக நன்றி. என்னுடைய உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரையும், எங்கள் ஒவ்வொருத்தருடைய உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரையும் எங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் சம்பூர்ணமாய் நிறைந்திருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. எங்களுடைய சரீரம் அவருடைய ஆலயமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைக்காக நன்றி தகப்பனே. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா என்று சொன்ன வார்த்தைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின வல்லமையுள்ள பரிசுத்த ஆவியானவருடைய அவருடைய ஆலயமாய் நாங்கள் இருக்கிறதுக்காக நன்றி. அவர் எங்களுக்குள்ளே எங்களுடைய இரத்தம், தசை, நாளங்கள் எல்லாவற்றிலும் அவர் நிறைஞ்சு போயிருக்கிறதுக்காக நன்றி. அப்படியான மகா பெரிய தேவனை நாங்கள் ஐக்கியமாய் இருக்கிறோம். என்னுடைய தேவன் தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்குத்தான் எங்களை அழைத்திருக்கிறார். அவ்வளவு அன்புள்ள தேவனாய் இருக்கிறார். எங்களுடைய அன்பான தேவன் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி எங்களை அவருடைய அன்பு எங்களிலிருந்து வெளிப்படுத்துகிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். எங்களை காண்கிறவர்கள் கிறிஸ்துவையே காண்பார்கள். அப்படியே எங்களை உருவாக்கி இருக்கிற உமது கிருபைக்காக நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்து தலை, நாங்கள் அவருடைய எலும்புக்கும் தசைக்கும் உரியவர்களாயிருக்கிறோம். என்னுடைய இயேசு கிறிஸ்து மெய்யான திராட்சை செடி, நான் அதில் கொடிகளாயிருக்கிறேன். நானும் அவரும் ஒன்றாய் ஐக்கியமாயிருக்கிற இந்த வாழ்க்கையை எனக்கு தந்தீங்களே தகப்பனே. உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. எங்களை உயர்வான இடத்துல வச்சிருக்கிறீங்கப்பா. உன்னதங்களிலே வலது பாரிசத்தில் எங்களை உட்கார வைத்திருக்கிறீங்க தகப்பனே. எங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பக்கத்தில் வலது பாரிசத்தில் நாங்கள் உட்கார்ந்திருக்கிறோம். நாங்கள் ஆளுகை செய்கிறோம். இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாவும் ராஜரீக ஆசாரியாராயும் மாற்றி இருக்கிறீங்க. எங்களை ராஜாக்களாய் மாற்றி இருக்கிறீங்க தகப்பனே. நாங்கள் மனுஷர்கள் அல்ல, நாங்கள் தேவ வார்த்தையை உடையவர்கள், தேவர்களாய் இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். நன்றி அப்பா. நாங்கள் சீயோன் மலையின் இடத்திலும் பரமேரிசலேம் இடத்திலும் 1000-16,000 தேவ தூதர்களிடத்திலும் நாங்கள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த மேலான சிலாக்கியத்துக்காக உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. உம்முடைய கிருபை எங்களை இவ்வளவாய் எங்களை நடத்துகிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன் அப்பா. நன்றி தகப்பனே. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீங்க அப்பா.
எல்லாம் உங்களுடையது என்ற இந்த வார்த்தைக்காக நன்றி. ஏனென்றால் இந்த உலகத்தில் எங்களுக்கு இல்லை என்று சொல்லுகிறதுக்கு எதுவுமே இல்லை. அப்படியாய் எங்களை மேன்மைப்படுத்தி உயர்வான நிலையில திருத்துவ குடும்பத்தின் மகளாய் எங்களை மாற்றி இருக்கிறீங்க தகப்பனே. உலகமாகிலும் மரணமாகிலும் ஜீவனாகிலும் வருங்காரியங்களாகிலும் நிகழ்காரியங்களாயினும் எல்லாம் உங்களுடையது என்று சொன்னீங்க தகப்பனே. எங்களுக்கு இந்த உலகத்தில் இல்லை என்று சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. இப்படியான மேலான நிலையில எங்களை வச்சிருக்கிற உமது கிருபைக்காக நன்றி அப்பா. எங்களை ஆளுகை செய்யும்படியாய் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த அதே அதிகாரத்தையும் வல்லமையையும் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. நன்றி அப்பா. உமக்கு கோடான கோடி சோஸ்திரம். எவ்வளவோ எங்களில் அன்பு கூர்ந்து எங்களை இரட்சகர்களாயும் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாயும் மலையின் மேல் இருக்கிற பட்டணத்தை போலையும் எங்களை மாற்றி இருக்கிறீங்களே. இந்த மகாபெரிய அன்பிற்காக உமக்கு கோடான கோடி நன்றி. I love you Jesus. I love you Dad. I love you Holy Spirit. Thank you அப்பா. ஆமீன் ஆமீன். அடுத்தது திலோஜனா விசுவாச அறிக்கை வாசிப்பா. கிறிஸ்து உங்களுக்குள் பரிபூர்ணமாய் நிறைந்திருக்கிறார். மேலும் சகல துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். கொலோசியர் 2:10 எப்பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டீர்களோ அப்பொழுதே தேவனுடைய முழுமையை பெற்றுவிட்டீர்கள். உங்களுக்குள் தேவனுடைய நிறைவை தவிர வேறொன்றும் இல்லை. இது ஒரு மேன்மையான நிலை. ஆனபடியால் தான் நீங்கள் ஒருபொழுதும் தோற்று போவதோ அல்லது எதிரியினால் மேற்கொள்ளப்படவோ முடியாதவர்கள். இது ஒரு ஆச்சரியப்படத்தக்கதல்ல. நீங்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. உங்கள் மனிதத்துவம் தேவனுடைய ஜீவனாலும் அவருடைய சுபாவத்தினாலும் இப்பொழுது நிரம்பியுள்ளீர்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த தீர்க்கதரிசிகளோ அல்லது ஆசாரியர்களுக்கோ இல்லாத தன்மை எங்களுக்கு இருக்கிறது. அது என்னவென்றால் தேவ ஆவியானவருடைய பரிபூரணத்தை எங்களுக்குள் சுமந்து கொள்ளும் வல்லமையை பெற்றிருக்கிறோம். நீங்கள் இப்பொழுதே தேவன் வாழ பலிபீடமாக இருக்கிறீர்கள். நீங்கள் அசையும் பொழுது தேவ ஆவியானவரை உங்களுக்குள் அசைகிறார். உங்களுடைய கரங்கள் அவருடைய கரங்களாக இருக்கிறது. உங்களுடைய வீரர்கள் அவர்களுடைய வீரர்களாக இருக்கிறது. நீங்கள் அவருக்குள் மூழ்கி போயிருக்கிறீர்கள். அவர் உங்களுக்குள் மூழ்கி போயிருக்கிறார். அவர் உங்கள் கண்களுக்கூடாக காண்கிறார். உங்கள் வாயினால் பேசுகிறார். உங்கள் சரீரத்தினால் அசைவாடுகிறார். அவர் மனுஷர்களுடைய வாழ்வை உங்களுக்கூடாக மாற்றுகிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது யோவான் 1:16 அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவிடம் இருந்த தெய்வீகத்தையும் சகல பரிபூரணத்தையும் பெற்றுள்ளீர்கள். அவரிடம் இருக்கின்ற வல்லமை, மகிமை, மேன்மை, பலம் மற்றும் ஞானம் மற்றும் எவையெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பிரதிநிதிப்படுத்துகிறதோ அவை யாவையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு விட்டோம். மேலே சொன்ன சத்திய வசனங்களின் படி வாழ்கிறோம் என்கிற சிந்தை நிரம்பியவர்களாய் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்நாளை கழிப்பீர்களானால் மெய்யாகவே தேவ சுபாவத்தை உங்களுக்குள் இருந்து வெளிப்படுத்துவீர்கள். இயேசு கிறிஸ்து யோவான் 5:26 ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே இயேசு கிறிஸ்து ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்படி தேவனிடம் இருந்து ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டியதல்லாமல் இருந்ததோ தேவனிடம் இருந்து ஏற்கனவே நிறைவான ஜீவனை பெற்றிருந்தார். அதுபோலவே மேலே குறிப்பிட்ட வசனத்தின்படி கொலோசியர் 2:10 நீங்கள் இப்பொழுதே கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணமுள்ளவராக ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அவர் எவற்றையெல்லாம் பெற்றிருந்தாரோ நாமும் அவற்றையெல்லாம் பெற்று கொண்டு விட்டோம். நீங்கள் கிறிஸ்துவினுடைய ஆற்றலை, ஞானத்தை, அறிவை, மகிமை மற்றும் அவருடைய தேவ சுபாவத்தில் பங்குள்ளவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதனால் தான் 1 யோவான் 4:17 அவர் இருக்கிற பிரகாரமாய் இந்த உலகத்தில இப்பொழுது இருக்கிறோம் என்று தைரியமாக சொன்ன தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம். ஆசீர்வதிக்கப்பட்ட எங்கள் பிதாவே, உம்முடைய பரிபூரணத்தினாலும் உம்முடைய ஞானத்தினாலும் ஆற்றலினாலும் கிருபையினாலும் வல்லமையினாலும் மற்றும் பலத்தினாலும் எங்களை நிரப்பினார் என்று அறியும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. தெய்வீகத்தின் நிறைவை எங்களுக்குள் சுமக்கிறவர்களாய் உலகுக்கு அவற்றை வழங்குகிறவர்களாய் எங்களை உருவாக்கி
இந்த மேன்மையை தந்ததுக்காக மிக்க நன்றி. என்னுடைய உலகத்தில் உம்முடைய நீதியினால் ஆளுகை மற்றும் வல்லமையை நான் வெளிப்படுத்துவேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். திலோஜன அழகாக வாசிச்சிங்க. கிறிஸ்து எங்களுக்குள் பரிபூரணமாய் நிறைந்து இருக்கிறார். கிறிஸ்து எங்களுக்குள்ளதான் பரிபூரணமாக இருக்கிறார். அவருடைய சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராக இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இந்த மெசேஜ் அவ்வளவு அழகாக சொல்லுது. நாங்களும் கிறிஸ்துவும் ஒன்றாக இருக்கிறோம். அவருக்குள்ளே நாங்கள் சம்பூர்ணமாக இருக்கிறோம். அவர்கிட்ட இருக்கிற எல்லா தன்மையும் குணாம்சமும் அதிகாரமும் எல்லாவற்றையும் எங்களுக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பஜோனிகா எபேசியன் பிரேயர் வாசிப்பா. எபேசியன் பிரேயர் நான் சொல்லும்போது எல்லாரும் திரும்ப சொல்லுங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நாங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும் நீர் எங்களை அழைத்ததினாலே எங்களுக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் நீர் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த உமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் உம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நாங்கள் அறியும்படிக்கு அவர் எங்களுக்கு பிரகாசமுள்ள மெனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கின்றேன். இதன் நிமித்தம் நாங்கள் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமகாரணராகிய எங்களுடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு நாங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து எங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நாங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்திலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கின்றேன். ஆமென். ஓகே. உங்களுக்குள் ஊற்றப்பட்டுள்ள அந்த நித்திய ஜீவன் தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். ஆமீன். 1 யோவான் 5:11. நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை விசுவாசித்து அவரை உங்கள் தேவனாகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உங்கள் ஆவியிலே நித்திய ஜீவனை தந்திருக்கின்றார், ஊற்றியுள்ளார்.
நித்திய ஜீவன் என்பது தேவனுடைய சுபாவமாகவும் தேவரகமான ஜீவனாகவும் உயிராகவும் இருக்கின்றது. உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உங்கள் ஆவியிலே நித்திய ஜீவன் என்கின்ற தேவ சுபாவம் ஊற்றப்படும் அப்பா பிதாவே என்று அழைக்கின்ற தேவ உறவிலே ஆரம்பமாகின்றது. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் புதிதாக உயிர்த்தெழுந்திருக்கின்றீர்கள். மேலும் நீங்கள் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள் வந்து சேர்ந்துள்ளீர்கள் என்று இந்த சாட்சி கூறுகிறது. ஆமீன். வேதம் சொல்லுகிறது, நாம் இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள் உட்படுத்தப்பட்டு இருக்கின்றோம். கொலோசியர் 1:12-13 சொல்லுகிறது, நீங்கள் இப்பொழுதே தேவனுடைய ராஜ்யத்தில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுதே நித்திய ஜீவனை கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிஜத்தை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை என்றால் ராஜ்யத்தின் வாழ்வை உங்களால் வாழ முடியாது. மாறாக நீங்கள் சாதாரண அழிந்து போகிற மனிதர்களின் வாழ்க்கையையே வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். இப்பொழுது நீங்கள் மறுபடியும் பிறந்திருப்பதினால் அழியாமை என்பது அழிக்கும் மரணத்தை மேற்கொண்டிருக்கிறது. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கம் ஆக்கினார். 2 தீமோத்தேயு 1:10. நீங்கள் 2 விதமான சுபாவத்தை உடையவர்களாய் இல்லை. நீங்கள் ஒரு சுபாவத்தையே கொண்டிருக்கிறீர்கள். அது அழியாத சுபாவம். அது தேவ சுபாவம். நீங்கள் தேவனுடைய வார்த்தையினால் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு தெய்வீக சுபாவத்தை உடையவர்களாகி இந்த மனித சரீரத்தில் வாழ்கின்றீர்கள். நீங்கள் வெளிப்பார்வைக்கு மறுபடியும் பிறக்காத சாதாரண மனிதர்கள் போல சரீர பிரகாரமாக இருந்தாலும் ஆவியில் நிஜத்தில் நீங்கள் அவர்களை பார்க்கிலும் வேறுபட்டவர்கள். இப்படியாக உங்கள் சிந்தையை மாற்றுங்கள். ஆமீன். மெய்யாகவே நீங்கள் தேவ சுபாவத்தில் பங்குள்ளவர்களாக இருக்கின்றீர்கள். நீங்கள் அவருடைய கை வேலையினால் சிருஷ்டிக்கப்பட்டு தேவ ரகமாக இருக்கின்றீர்கள். இப்படியாக உங்களை சிருஷ்டிக்கும்படிக்கு அவர் ஏற்கனவே தீர்மானித்திருந்தார். ஆமீன். இதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அவர் வந்து நித்திய ஜீவனை தந்து தேவனோடே அப்பா பிதாவே என்ற உறவை ஏற்படுத்தி பிதாவோடு ஒன்றிணைந்த வாழ்வை வெற்றிகரமாக உருவாக்கி இருக்கின்றார். அல்லேலூயா. அறிக்கை: நான் தெய்வீக சுபாவத்தில் பங்குள்ளவளாகவும் தேவ ரகத்தை சேர்ந்தவளாகவும் இருக்கின்றேன். என்னுடைய ஆவியில் நித்திய ஜீவன் ஊற்றப்பட்டு நிறைந்திருக்கின்றது. அது தேவரகமான ஜீவனே. ஆகையினால் நான் அழிக்கப்பட முடியாததும் பாதிக்கப்பட முடியாதவளாகவும் இருக்கின்றேன். நான் இப்பொழுது நித்திய சந்தோஷத்தில், சமாதானத்தில், மகிமையில் நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து பிசாசையும் அதன் சேனைகளையும் உலகத்தின் காரணிகளையும் அடக்கி ராஜாவாக ஆளுகை செய்கின்றேன். ஆமீன். ஆமீன். நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றவர்கள். நாங்கள் தேவரகமானவர்கள். இந்த மெசேஜ் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் நித்திய ஜீவனால், அழிக்கப்பட முடியாத ஜீவனால் உருவாக்கப்பட்ட தேவரகமானவர்கள், தேவனை போன்றவர்கள், அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திரர்களாயிருக்கிறாங்க. இந்த வசனத்தை தான் கூறுகிறது. உண்மையிலேயே எல்லாற்ற சிந்தையிலும் இருக்க வேண்டியது, நாங்கள் தேவரகமான ஆக்கள், தேவ சுபாவத்தை உடையவர்கள், நித்திய ஜீவனால் நிறைந்திருக்கிறோம் என்று. நித்திய ஜீவனால் நிறைந்திருக்கிறோம் என்ற சிந்தை நிறைக்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால், நித்திய ஜீவனால் நிறைந்திருக்கிறவனுக்கு வியாதி, வருத்தம், கவலை, துன்பம், பிசாசின் கிரியைகள் தொட முடியாது. ஆகவே நாங்கள் எப்படிப்பட்டவர்கள்? மற்றவர்களுடைய வியாதி, துன்பம்,
வருத்தம், உடைக்கப்பட்டவர்கள், நொறுக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதலாயும் விடுதலையாக்குறவர்களாயும் அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி தேவ பிள்ளைகளாய் மாற்றுகிறவர்களாயும் தான் நாங்கள் இருக்கிறோம். நாங்களே அறியாமல் நித்திய ஜீவன் இருக்கிறது தெரியாமல் இருந்தால் நாங்களும் ஒரு சாதாரண மனுஷர் போல அழிக்கப்பட்டு கொண்டிருப்போம். வருத்தம், வியாதி, துன்பம், வேதனை, கவலை என்று மாறி மாறி வந்து கொண்டிருக்கும். உண்மையிலேயே எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும், நாங்கள் வேறு ரகமான தேவர்கள். மனுஷ சரீரத்தில் இருந்தாலும் நாங்கள் தேவர்களாக இருக்கிறோம் என்ற அந்த சிந்தை இருக்க வேண்டும். தேங்க்யூ அப்பா. என்னுடைய தகப்பனே, உம்மை துதிக்கிறேன், உமக்கு நன்றி சொல்லுகிறேன். உமக்கு நன்றி சொல்லுகிறதை தவிர வேறு எதுவுமே இல்லைப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுக்குள்ளே நிறைஞ்சிருக்கிறீங்க தகப்பனே. இவ்வளவு நேரம் என்னோட கூட இருந்து வழிநடத்தி எங்களுடைய பிரேயர்ஸை செய்து முடித்தேன். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. இயேசுவின் நாமத்தினாலே நன்றி சொல்லுகிறேன். ஆமீன், ஆமீன்.